சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். சார் நம்ம ரீசெண்டாக தான் பார்த்தோம் இந்த இட்லி கடை மூவியில் இன்பன் உதயநிதி வழங்கும் இட்லி கடை அப்படின்னு வந்துச்சு. இப்போ அவரே ஹீரோவாக அறிமுகமாக போகிறாரா, மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் ஏதோ ஒரு படம் நடிக்க போகிறாராம் சார். இதுக்கு நடுவில் நடிப்பு பயிற்சி பட்டறைக்கெல்லாம் போயிருந்தாரு. விஜய் இடத்த நிரப்புவாரா சார்? அவர் எப்படிப்பட்ட நடிகராக பரிமளிக்கப் போகிறார் என்பதையெல்லாம் காலம் முடிவு செய்யும். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தின் திட்டத்தை தான் நாம் பார்க்க வேண்டும், அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருணாநிதி காலத்திலிருந்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலேயே மூக்கமுத்துவோட பிள்ளையோ பிள்ளை கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இவரையும் அதே போல் ஒரே ரத்தம் படத்தில் அறிமுகப்படுத்தி அதன் மூலம் அரசியலுக்கு கொண்டு வந்தார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். உதயநிதியை இவரும் அப்படி தான் கொண்டு வந்தார். உதயநிதியை ஒரு கல் ஒரு கண்ணாடியா ஃபஸ்ட்டு படம், அந்த படத்தில் உதயநிதியை அறிமுகப்படுத்தி அவருக்கென்று ரசிகர் மன்றம், அதுக்கு அன்பில் மகேஷ் தலைவர், அதெல்லாம் ரெடி